நீங்க பேசி எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இருது. நீங்க பேசினா தான் எங்களுக்கு தெரியும். உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. விளையாடு. ஓ ஜாயின் ஓ சார். ஆகினதுக்கு பின்னால உங்களோட மைக் ஓகே ஆகினால் எங்களுக்கு சலாம் சொல்லி பேசிக்கோங்க. எங்களோட அப்ப எங்களுக்கு ஆ நீங்க வந்திருக்கிறீங்க, ஜாயின் ஆகிக்கிறீங்க எங்கிறது குயிக்காக விளங்கும். அல்லது நாங்கள் பேத்திட்டு கான்டாக்ட் லிஸ்ட்ல நீங்க வந்துக்கிறீங்களான்னு சொல்லி பார்த்தா தான் எங்களுக்கு அது விளங்கும். அதை கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, சார். பிஸ்மில்லா. அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியால் நடத்தப்படுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் அவங்கள நாங்கள் ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்கிறோம். அகிலன் வசஹிலன் வ மர்ஹபன் பிக்கும். இன்றைய ஆரம்ப வகுப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறிமுகம் சார்ந்த வகுப்பாகத்தான் இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களிடமிருந்தும் பல விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கான பாடத்திட்டத்தை தயார்படுத்தணும். இப்படி பல பாடத்திட்டம் ஆல்ரெடி தயார்படுத்தப்பட்டிருந்தாலும் அதுல உங்களோட லெவல் எதிலிருந்து உங்களை கொண்டு போறது, உங்களுக்கு எதிலிருந்து தேவைங்கிறத தெரிஞ்சு கொள்றதாகத்தான் இன்றைய எங்களோட இந்த கிளாஸ் இருக்கும். அந்த வகையில் ஓகே சார். ஆரம்பமாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதில் சுருக்கமாக இருந்தால் நல்லம். ரெண்டாவது, நீங்கள் எப்படி குர்ஆனை ஓதுறதுக்கு பழகிக்கிறீங்க, அல்லது குர்ஆனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பு எப்படி வந்திக்குது, சின்னதுலேருந்து எப்படி படித்து ஓதி எங்கே சரி பேசிட்டு பழகி வந்திக்கிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். என் பேர் வந்து அஃபீன் சார். நான் காட்டோ விட்டேன். ம்ஹும். நான் வந்து காட்டோ விட்டையிலே தான் மദ്രസல ஓதினேன். ஓதிட்டு மழை கல்லூரியில் போய்த்து 8 வருஷம் படிச்சுட்டு இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். இது வந்து குருவானை வந்து இஜாதா அது செய்யணும்னு சொல்லித்தான் நான் வந்தது. ம்ஹும். அப்படியே ஃபுல்லும் செய்யணும்னு சொல்லித்தான். ம்ஹும். ம், ஓகே. அப்போ அவ்வளோதான் சார். பின்புலம் ஒண்டிகிற மதரசால தஜ்வீத் பாடம் வந்து பாடம் படிப்பிச்சாங்களா, அல்லது குர்ஆன் பாடம் என்று சொல்லி ஹிஃபுல் என்று சொல்லி படிப்பிச்சாங்களா? எப்படி படிப்பிச்சாங்க? ஹிஃபுல் இல்லை சார். ம், குர்ஆன் குர்ஆன் ஈக்கி தஃப்சீர் அப்படி படித்தேன். ஹிஃபுல் இல்ல, அப்ப தஜ்வீதும் இல்லை அப்படியா? தஜ்வீத் பாடம் ஒன்று இல்லை. தஜ்வீத் சொல்லி அப்படின்னு இல்லை. அப்படி சொல்லி தந்ததான். ஆனா அதுக்குன்னு சொல்லி ஒரு சிலபஸ் போட்டு அப்படி இல்லை. நாங்க ஊர்ல படிச்சது தான் சார். அப்ப ஊர்ல ஓதிட்டு ஒரு மதரசால இப்ப குர்ஆன் ஓது எப்படின்னு ஒரு மாதிரி ஓதுவாங்க அப்படியா? இல்ல இல்ல அப்படி இல்லை சார். அஹ் அதான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தர் உங்களுக்கு ஒவ்வொரு குர்ஆன் மாதிரி பாடம் என்று போட்டு நீங்க ஹிஃபுல் பாடம் கொடுக்குற விஷயம் ஒரு சிலபஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 இயர்ஸ் என்றால் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அம்மஜூஸை ஹிஃபுல் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டு அதுக்கு ஒரு உங்களுக்கு தரஜா ஒன்று தந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பண்ற அப்படி சிஸ்டம் ஒன்று இல்லை. அப்படி இல்லை தானே? இல்ல அப்படின்னு சொன்னா சார், குறிப்பிட்ட சில சூறாக்களிக்கு அதுகள் அதுகள் வந்து நாங்க ஹிஃபுல் பண்ணணும். ஃபுல் குர்ஆனும் இல்ல. ஓகே, அந்த சூறாக்கு உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இந்த இயர்ல உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படியா? ஓ. சரி, ஓகே. அதான் கேட்டேன். ஹை, ஓகே. எனக்கு நான் இதில் சில வசனங்களை போட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் ஓத தெரியுமோ அந்த ஸ்டைலில் ஓதி கொண்டு போங்க. ஓதணுமா? வாசிக்கப்படாது உங்களுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் ஓதி பழகிப்பீங்களே, அந்த ட்ரெக்கில் ஓ. ஓதிக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم. وإياك نستعين. أنعمت عليهم وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. ஓகே, இதே நீங்கள் வந்து பாருங்க. إيلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. سلام هي حتى مطلع الفجر. أرأيت إن كذب وتولى. وفرعون ذي الأوتاد. ஓகே, நல்லது.
ஜிசாக்கல் ஹைரோமோட ஓதலுக்கு நல்லம். ஆனால் இதில் சில விஷயங்கள் தான் நாங்கள் பார்த்து கொண்டு போகணும். நாங்கள் இதில் சில விஷயங்களுக்கு வருவோம். இது ஓகே சார். அடுத்ததை நாங்கள் பார்க்கணும். உங்களை நாங்கள் இப்போ இதிலிருந்து கொண்டு போகிற என்று சொல்லி சொன்னோம்னால் அவங்களுக்கு பேசிக்கலி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குது, சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்குது. இது என்னென்னு சொல்லிட்டால் சில விஷயங்கள் உங்களோட பழக்கத்தில் நீங்கள் பழகிக்கிறீங்க சரியா, இன்னும் சில ம். விஷயங்களை நீங்க அறியாம உங்களோட பழக்கத்துல அது பிழைகளாக தவறுகளாக பதியப்பட்டீங்க. அந்த பழக்கம் எங்களோட ஓதல்ல எங்களை அப்படியோ உலகத்துக்கு இழுத்துட்டு வந்தீங்க. ஆகவே அதுல ம். ஒரு சின்ன பகுதி நாங்க இப்ப உங்களுக்கு உண்மையில ஜாஸ்தியோட கடைசி ஸ்டெப்ல இருந்து போகலாம். ஆனா நாங்க போகலைன்னு சொன்னால் ஸ்டார்டிங் வருகின்ற சில பிழைகளால பின்னாடி நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க, அல்லது ரொம்ப ஃபெடப் ஆவீங்க. இதெல்லாம் வருதே, ஓத ஓத பிள்ளை ஆகிக்கொண்டே போறேன்னு சொல்லி. அதனால நாங்க என்ன செய்வோம் என்றால் கொஞ்சம் பின்னாடி பேத்திட்டு நாங்க வருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ எங்களோட ஹைராக்கி லெவல் சிலபஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல ரெண்டு பார்ட் இருக்குது. லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட்னு சொல்லி. இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் உங்களுக்கு டோட்டலாகவே தேவையில்லை, இது ஆல்ரெடி ஓகே. லெட்டர்ஸ் ம். ப்ரொனன்சியேஷன் பார்ட்லையும் இந்த ரெண்டு பார்ட்டையும் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். இது எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வசனங்களாக சரளமாக ஓத தெரியுது, குர்ஆனிய வசனங்கள் ஃப்ளோ ட்ரெக்கில் ஃப்ளூவன்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாமல் கன்ஃபியூஸ் இல்லாமல் ஒரு ட்ரெக்கில் ஓத தெரியுது. சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குது. எனவே நாங்கள் எங்களோட சிலபஸில் ஸ்டைலில் வேர்சஸ் எந்த அந்த பாயிண்ட்ல இருந்து எங்களோட கிளாஸஸ் நாங்கள் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் என்ன விஷயம் என்றால் வேர்சஸ்ங்கிறது கூடாக குர்ஆனுடைய ஓதல் மெத்தட்ல ஒவ்வொரு எழுத்துக்குமான உச்சரிக்கிற டிசைன் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. அஹ் அதுலேயும் ஓகே குறிப்பாக சார். ஹெவி லெட்டர்ஸ் நீக்குது, சாஃப்ட் லெட்டர்ஸ் நீக்குது. இந்த வித்தியாசங்களுக்கு கூடத்தான் அந்த எழுத்தை நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணணும். அதில் ஒரு பாட்டு தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பகுதி ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் டைம் எடுக்க கூடாதுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்றால் நீங்கள் நல்ல ஒரு ட்ரெக்கில் இருக்கிறதால உங்களால் எவ்வளோக்கு ம். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக இயலுமோ அவ்வளோக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுவோம். எந்த இடங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆகுதோ, கஷ்டங்கள் வருதோ, அந்த இடங்கள்ல மாத்திரம் நான் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். மற்றபடி நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகலாம். ஓகே சார். இதுக்கு அடுத்த லெவலில் தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தஜ்வீத் ரூல்ஸை பற்றி பேசுவோம். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் கேட்ட ஒரு கேள்வி. அவங்களோட மதரசாவில் தஜ்வீத்னு சொல்லி பாடம் கொண்டு இருந்தான்னு சொல்லி. என்றால் நிறைய இன்ஸ்டிடியூஷன்களில் அல்லது அரபிக் காலேஜுகளில் வந்து தஜ்வீத்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒரு சிலபஸ் ஒன்று போடுறாங்க. அதுக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு இவளுக்கு நேரடியாக பேத்திடுறாங்க. தஜ்வீத் ரூல்ஸ்ங்கிறது குர்ஆனுடைய ஓதலை படிக்கிற அந்த ஓதலை நாங்கள் வளர்த்து கொள்றதுல பேசிக்கான ஒரு ஸ்டெப் இல்லைங்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி எழுத்துக்களுக்கான உச்சரிக்கிற அந்த பேட்டர்னை நாங்கள் பிடிச்சிட்டு தான் நாங்கள் ரூல்ஸுக்குள்ளே வருவோம். இப்போ நீங்கள் தஜ்வீத் ரூல்ஸில் என்ன பிழை விட்டாலும் நாங்கள் உங்களை அதை பற்றி எந்த ஒரு திருத்துதலோ அல்லது கேர் பண்ணுறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். உங்களோட எழுத்துக்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவல் தான் இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸை டார்கெட் பண்ணிக்கும். அந்த ரூல்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் தான் உங்களுக்கு குர்ஆன பக்கங்களாக சூறாக்களாக ஓதுற ஒரு லெவலுக்கு நீங்கள் வருவீங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. லெவலையும் செகண்ட் லெவலையும் நாங்கள் குர்ஆனை தான் ஓதுவோம். ஆனால் செலக்டட் வேர்சஸாக தான் நிற்கும். எங்களுக்கு எந்த வசனங்கள் தேவை, உதாரணத்துக்கு அலிஃப் என்ற எழுத்து நாங்கள் உங்களோட படிக்க போகிறோம், நீங்கள் படிச்சுக்கொள்ள போகிறீங்க, நீங்கள் அதை ஸ்டெப்பை பிடிச்சிக்கொள்ள போகிறீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சிக்கொள்ள போகிறீங்கன்னா அலிஃபோடு தொடர்பான வசனங்களை தான் நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். தஜ்வீத் ரூல்ஸில் வந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டம் ஒன்று படிக்கிறீங்கனால் குறிப்பிட்ட அந்த சட்டம் தொடர்பான வசனங்கள், அந்த சட்டத்தை தாங்கி வருகின்ற வசனங்களை தான் நாங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். மூணாவது லெவலில் தான் நாங்கள் என்ன செய்வோம், வசனங்களாக பக்கங்களாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதில் தான் ரெண்டு விஷயம் மீக்குது, இஜாசாண்டு மீக்குது, எஃபுல்லண்டு மீக்குது. ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு சொற்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த என்ன சொல்ற வரை விலக்கணங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, மிச்சம் நல்ல. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஸ்டெப்ல வந்து அதுக்கும் சில என்ன சொல்ற அட்வான்ஸான சில நிபந்தனைகள் இருக்கிற. அட்வான்ஸ் சொல்றதுக்கு பயப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. எங்கட செகண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவலை சரியா அக்யூரேட்டா கம்ப்ளீட் பண்ற ஒருத்தருக்கு இஜாஜாட லெவல்
கஷ்டமாக இருக்காது என்கிறது நாங்க எங்களோட கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்ட உண்டு. அவங்க கஷ்டப்படலை, அவங்க ஈஸியா முடிச்சு கொண்டு போறாங்க. சின்ன சின்ன சரி. ப்ராப்ளங்கள் வர நேரம் மட்டும் நான் கொஞ்சம் அதை பத்தி நாங்க ஃபோக்கஸ் பண்றது. மற்றபடி அவங்க அந்த ட்ராக்ல போறாங்க. இவளும் அதே மாதிரி தான். நிறைய எங்களுக்கு அகாடமியில யாரும் நேரடியாக ஹிப்புளுக்கு வர இயலாது. அது ஒரு ரூல்ஸா வச்சுக்கிறோம். ஹிப்புல் செக்ஷனுக்கு சொல்லி சில ரூல்ஸ்கள் இருக்குது, நிபந்தனைகள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான நிபந்தனை நேரடியாக ஹிப்புளுக்கு வர இயலாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆ, லெவலும் செகண்ட் லெவலும் எங்களோட கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கணும். அது அவங்க முழுமையாக கிளாஸ்ல கலந்து கொண்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அல்லது அவங்களோட தகுதி, அவங்களோட லெவல் ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் ஓகே என்ற அந்த அடைமட்டத்தை அவங்க அடைஞ்சிருந்தாலும் அவங்க ஸ்டெப்புக்கு பேத்திடுவாங்க. இப்படிதான் எங்களோட அகாடமியோட ஹைராகி. ஆகவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய சிலபஸ் பை த வேர்சஸ் என்ற கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு தயார்படுத்தப்பட்டு வகுப்புகள் அது கூட கண்டினியூ பண்ணப்படும். இஜாசா என்றா என்னன்னு தெரியும் என்ற வகையில் நான் இதை வெயிட் பண்றேன். நீங்க பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ள இயலும். உம், எங்களோட விஷன் மிஷனை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம் என்றால் உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ளலே செய்யும். குறைவான சரியான உச்சரிப்பு, அடிப்படையான சட்ட விதிகள், உங்கள்கிட்ட இருக்கிற நேச்சர்ல இருக்கிற உங்களோட டோன், இதுக்கு ஊடாக உங்களோட ஓதலை நாங்க ஃப்ளோ ட்ரெக்ல மிச்ச சிம்பிளா உங்களை ஓத பழக்கி விடுறதுங்கிறது தான் எங்கிற டார்கெட். எனவே எங்கிற லாங் டேர்முக்குரிய பிளான் என்னென்றால் அது நடந்து கொண்டு வருது. உங்களை போல ஓதி பழகிறாக்கள், அதற்கே உரிய மெத்தட்ல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்களோட பேசுறது ஓதுறது என்ற இந்த விஷயங்கள் நடக்கிற நேரம் புதிய ஜெனரேஷன், வளர்ந்து வர ஜெனரேஷன் குர்ஆன் எந்த ஸ்டைல ஓதப்படணுமோ அந்த அமைப்புல அந்த டிசைன்ல ஓதுகின்ற ஒரு ஜெனரேஷனை நாங்க வளர்த்து உருவாக்கி விட்டுறதுங்கிறது தான் எங்களோட தூர நோக்கம். எனவே இதுக்கு அப்பால எங்கள்கிட்ட இந்த நோக்கங்கள்ல எதுவுமே வராது. குர்ஆனை முழுமையா ஓதணும், 30 ஜுஸை ஓதி முடிச்சுட்டு போகணும், நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட இந்த ஓதணும், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் அல்லது பெரியாக்கள் மாத்திரம்தான் குர்ஆனை ஓதி பழகணும், இப்படி எந்த ஒன்றும் எங்களோட டார்கெட்ல இல்லைங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது எங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு சில ரூல்ஸ்கள் வச்சுக்கிறாங்க. ஒன்று, 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீ கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். ஜாயின் ஆகிறது உங்களுக்கு நல்லம். உங்களோட டிவைஸ்ல சார்ஜர் நெட்வொர்க் ப்ராப்ளங்களை பார்த்துக்கொள்ள இயலும். கிளாஸ்ல அட்டென்ட் ஆகிற நேரம் கட்டாயம் நீங்க ஃபோனோ ஃபோனா இருந்தால் உங்களோட டிவைஸை நீங்க ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். சைலண்ட் ஆன பிளேஸ்ல இருந்து கிளாஸுக்கு வர்றது எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்காது, லேஸ் ஆகிக்கும் கிளாஸை கண்டினியூ பண்றதுக்கு. லீவுக்கு கட்டாயம் பெர்மிஷன்களை எடுத்துக்கோங்க. பெர்மிஷனுங்கிறது இன்ஃபர்மேஷன் தான். இப்போ உங்களுக்கு லீவ் தேவைன்றால் அதுக்குரிய பெர்மிஷனை வாட்ஸ்அப்பு கூட நீங்கள் டெக்ஸ்ட்லேயோ அல்லது வாய்ஸ்லேயோ மெசேஜ் உண்டோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பெர்மிஷனை எடுக்கலாம். அதுக்குரிய ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் அகாடமியால் கிடைக்கும். ஹோம் ஒர்க் கான்செப்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு உங்களோட ஸ்டேஜை பொறுத்து உங்களோட ஹோம் ஒர்க் உங்களுக்கு வரும். சரி, இதில் பேசிக்கான லெவலுக்குரிய ஹோம் ஒர்க்கை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. கொஞ்சம் அட்வான்ஸாக வருகின்ற ஆட்களுக்கான ஃபோக்கஸ் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். ஆகவே ஹோம்ஒர்க் என்ற ஒன்று ஈக்குதுங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஹோம்ஒர்க்கோட டிசைன் இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் போட்டிக்கிற வந்து உண்மையில டே பை டே, ஒன் டே விட்டு ஒன் டே தான் உங்களோட கிளாஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதில் ரீசன் என்னன்னு உங்களோட கிளாஸ்ட விஷயத்தை நீங்க பேசிட்டு ரிவைஸ் பண்ணி செல்ஃபா பார்த்து அதுல உங்கள்ட்ட திருத்த வேண்டிய அமைப்புகளை திருத்தி மாற்றங்களை செஞ்சு உங்களோட ஸ்டைல நீங்க பிடிச்சி கொள்ளணும் என்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அதுக்காகத்தான் ம், இந்த ஹோம்ஒர்க் என்ற பேட்டர்னை நாங்க வச்சிக்கிறோம். வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்குது. இதுல என்ன விஷயம் என்றால் உங்களோட ஜூம் வந்து அகாடமியில வந்து ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் செஞ்சுக்கிறாங்க. இப்போ உங்களோட கிளாஸ் வந்து டேக்கு 6:20க்கு ஸ்டார்ட் பண்ற என்று தான் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏர்லியா வந்துக்கிறீங்க, குட். அப்போ உங்களோட டைமிங் தானே 6:20ல இருந்து 6:30 வரைக்கும் தான் உங்களோட டைம் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். நீங்க ஏர்லியா ஜாயின் ஆகுறதுனால அது ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன் டைம்ல இருந்து 10 மினிட்ஸ் அல்லது 9 மினிட்ஸ் தான் உங்களோட ஜூம் ஆக்டிவேட்ல இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஜாயின் ஆகல என்றால் உங்கள்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல என்றால் அவங்களோட லிங்க் ஆட்டோமேட்டிக்கலா எங்கிட்ட இருந்து பிளாக் ஆகிடும். எனக்கு அந்த கிளாஸுக்குள்ள போயிட்டு உங்களோட கிளாஸுக்கு எட் பண்ணிக்கொள்ள முடியாத, அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாத சுச்சுவேஷனாக வந்துடும். ஏன்னா அகாடமியிட அந்த சிஸ்டத்தில் செஞ்சுக்கிறதால திருப்பி நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களோட லிங்கை எங்கள் அட்மினுக்கு அனுப்பி அட்மின் எங்களுக்கு அப்ரூவல் தந்து திருப்பி தான் நாங்கள் அந்த கிளாஸை
செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆகவே சமரியா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன்டால் நீங்க ஒன் டைம் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறது உங்களுக்கும் லேசு, எங்களுக்கும் லேஸ் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம அகாடமியோட வெக்கேஷன் என்று சொல்லி 23 days, இது வந்து 2024 2024 வந்திருக்கிற பிளான்ல மொத்தம் 23 days இருக்குது. அதுல ஆல்ரெடி நாங்க இதுல நான் நினைக்கிறேன் 3 கம்ப்ளீட், 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கிட்ட பேலன்ஸ் ஆகிக்கிறது ஒன்றே ஒன்று தான். டிசம்பர் வெக்கேஷன், அதாவது annual வெக்கேஷன் 7 days இருக்குது. மற்றபடி நோம்புட, ஹஜ்ஜிட, மே டேடு, மீலாட் டேடு எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். annual வெக்கேஷன் என்ற வகையில் டிசம்பரோட ஃபைனல் 7 days உங்களுக்கு வெக்கேஷனாக இருக்கிறது. இந்த டேஸை தவிர அடுத்த எல்லா நாளும் அகாடமியோட கேட் ஓப்பன். எல்லாரும் அகாடமி ஒர்க் பண்ணி கொண்டு தான் நிற்கும் இன்ஷா அல்லாஹ். எங்கள்கிட்ட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அதை நீங்க பார்த்துப்பீங்களா? பார்த்துக்கீங்களா? ஓ சார். ஓகே, பார்த்துக்கிறீங்க. அப்போ அதில் காரணம் அந்த அந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் ஏன் உருவாக்கினோம் என்ற நோக்கத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். மெயினாக உங்களோட ஓதலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட 3 டூல்ஸை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தணும். வெறுமனே வாயை மட்டும் பயன்படுத்தினா உங்களோட ஓதலை டெவலப் பண்ண இயலாது. நல்லா விளைக்கும். அப்படி வாயை மட்டும் பயன்படுத்துறாரு என்றால் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாட முன்னால வந்து உட்கார்ந்து ஓதி கொடுக்க ரசூல்லா காதலை கேட்டுட்டு ரசூல்லா ஓத வேண்டிய தேவை இருக்காது. இதுல ஓதலைங்கிறது எங்கட வாய் மூலமா தொடர்பட்டாலும் அந்த வாயினுடைய வடிவம், டிசைன், மஹ்ரஜ்கள், உச்சரிப்புகள் எந்த அமைப்புல வரணுங்கிறத எங்கட காதுகள் மிக கவனமாக கேட்கும். அதே நேரம் நாங்க எதை ஓதுறோம், எந்த எழுத்தை உச்சரிக்கிறோம்ங்கிறத எங்கட கண்கள் ஆழமாக பார்க்கணும். அப்ப பார்த்தலும் கேட்கிறது தான் எங்கட வாயால் வருகின்ற உச்சரிப்பை, சரியான உச்சரிப்பை கொண்டு வரதுக்கான ஒரு வழியாக இருக்குது. எனவே இந்த 3 பிளாட்ஃபார்மும், பார்க்கிறது, கேட்கிறது, உச்சரிக்கிறது என்ற 3 பிளாட்ஃபார்மும் ஒரு கிரவுண்ட்ல கிடைக்கணும் என்றால், ஒரு இடத்துல, ஒரு தளத்துல கிடைக்கணும் என்றால் நான் அதுக்காக யோசிச்சு எடுக்கப்பட்ட ஒன்றுதான் யூடியூப் சேனல். இது உங்களை நீங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கான ஒரு இடமே தவிர அகாடமியை அட்வர்டைஸ் பண்றதோ அல்லது நாங்க வளர்றதோ அல்லது உங்களுடைய பார்த்துட்டு இன்னொருத்தர் நாங்க பெருமைப்பட்டு கொள்ற இடம் இல்லை. அவங்க வளர்ந்து கொள்றதுக்கான இடம், இன்னும் ஒருத்தருக்கான ஒரு மோட்டிவேட்டான ஒரு இடம். இப்ப நீங்க சில பேரே பார்த்துப்பீங்க, பார்த்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, நாங்க இப்படிலாம் மிகுது, இப்படிலாம் நாங்களும் பழகணும் என்ற ஐடியாலாம் வந்திருக்க சான்சஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டு ஒன்று, நாங்க வளரணும், எங்கட விஷயங்கள் நடக்கணும். ரெண்டாவது எங்கடைய பார்த்து சமூகத்தில் இன்னும் ஒரு சாராரும் உருவான ஓதிரத்துல இன்ட்ரெஸ்டோட விருப்பத்தோடு இருக்கணும், வரணுங்கிறதுக்கான காரணங்களாகத்தான் இதை நாங்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஹைரன், கடைசி அவங்களோட ஒரு கேள்வி ஒன்று, நீ எங்களை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டு? நான் வந்து தெரிஞ்சுக்கொண்ட யூனிவர்சிட்டியில சார், என்னோட கிளாஸ் பிள்ளை வந்து காலேஜ் பிள்ளை வந்து தான் நான் அவங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறேன். அப்படி அவர் சொல்லித்தான். தாரதரியா? சமீஹா. முடியிறட்டதுல பரவாயில்ல, அவங்களோட வித்தியாசம் முடியுது தெரியுமா? இது ஆ அவங்களோட கிளாஸ், அவளுக்கு இஜாத இது முடியுதே தெரியுமா? கேள்விப்பட்டா அது? சொல்ல லைஃப் இல்லையா? இல்ல. ஐ சரி. இல்ல 2 பேரும் செஞ்சு டீச்சரா தெரியும். ம், ஹை நல்ல. அப்ப எங்களை பத்தி நீங்க அவங்க சொன்னதுக்கு பின்னாலே சேனல்ல தேடி பார்த்தீங்க அப்படியா? இல்ல அவ காட்டிக்கிற ஆண்டி ஆஹா. பார்க்க கொள்ள நான் பார்த்தேன். நீங்களா செல்ஃபா தேடி பார்க்கல அப்படித்தானே? இல்ல சார். இல்ல, அப்ப எப்படி கிளாஸ்ல என்ன என்ன நடக்குது, என்ன என்ன செய்யறோம் அதெல்லாம் தேடி பார்க்கல அப்படித்தானே? இல்ல, நான் அவட ரூம் தான். அப்ப கிளியரா? இப்ப ஓதக்கொள்ள நாங்களும் மீக்கிற கிட்ட. ஆஹா, நல்லா. இந்த இன்னொரு விஷயம் என்றால் இப்போ ஓகே, இப்போ அவன் வந்து அவட பெரும்பாலும் யூனிவர்சிட்டி போக்குள்ள வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ள பேசிட்டாள் நினைக்கிறேன், அப்படிதான். ஓ, இந்த நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களோட இதுக்கு நீ கொஞ்சம் அகாடமியில சேனல்ல பேசிட்டு, அகாடமியில சேனல்ல வந்து ஒவ்வொருத்தரோட பிளேலிஸ்ட்லாம் நாங்க அவங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் வந்து உங்களோட நேம்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணப்படும். அப்பதான் உங்களுக்கு லேசி. இதுல இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட மோர் தென் 2 years, 3 years, 4 years, 5 years, 4 years, 3 years முன்னுக்கு அப்டேட் பண்ண சில பேர் வீடியோஸ்களும் இருக்கிறேன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க,
அவங்க அவங்களோட வீடியோ போயிட்டு பார்க்கலாம். அவங்களோட பேர்ல இருக்குது, அப்ப அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த கிளாஸ்ல இப்படியான பிரச்சனை வந்துக்குதுன்னு சொல்லி. நீங்களும் சும்மா இப்ப இதுல போட்டிக்கிற லிஸ்ட்ல வந்து சில பேர் இருக்கிறாங்க உமாமார், சில பேர் இருக்கிறாங்க உம்மம்மார், சில பேர் இருக்கிறாங்க பாப்பாமார், சில பேர் பிசினஸ்ல இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நர்சரிக்கு போற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். அப்ப இதுல ஏன் உங்களுக்கு சொல்றேன்னால் என்ன வகையில என்ன கேட்டகரியில எங்களோட கிளாஸஸ் நடக்குது, என்ன வே இல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன விஷயங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்து கொண்டால் உங்களுக்கு கிளாஸ்ல போக்குறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நீங்க சும்மா எழுமாறாக கெஸ்ட்ல அவங்களோட இதை நீங்க பார்த்து கொள்ளையிலும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த லே அவுட் என்ன விஷயம் என்றால், இப்போ உங்களோட ரூம்மேட்டு கூட நீங்க வந்துக்கிறீங்க. உண்மையில எங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ல ஜாயின் ஆகின பிள்ளைகள் மாணவர்கள் தான் அகாடமியை வளர்த்து விட்டார்கள். இதை நாங்கள் சொல்றோம். நாங்க எங்கேயும் பேசிட்டு எங்களுக்கு புள்ள தாங்கோ, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி பெரும்பாலும் அட்வர்டைஸ் போடுறதுங்கிறது டோட்டலி குறவு. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அவங்க என்ன செய்வாங்க என்றால் அவங்களுக்கு தெரியும் இதுல பெருமதி தெரியும், இதுல பெருமதி தெரியும், பெருமானம் எல்லாம் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இதை குறிப்பிட்ட ஆட்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ணி அவங்களும் இதுல அடைவுகளை அடைஞ்சிக்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, குறிப்பிட்ட நபர் முழுமையாக பிரயோசனம் அடைகிறார், அவருக்கு நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டு போகுது. இரண்டாவது, அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அவர் மூலமாக வளைஞ்சு வந்து ஜாயின் ஆகிற இன்னும் ஒரு நபர் கூடாக குறிப்பிட்ட அந்த நபர் என்ன செய்வார், அதே வகையான நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். இது குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியான ஆதாரங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஓதுறீங்க என்றால் உங்களுக்கு வழிகாட்டின சமீகாவுக்கு இதுல முழுமையான நன்மைகள் இருக்குது. நீங்க என்னதான் செஞ்சாலும் ஓகேங்க சார். உங்களை போல நன்மைகளை அவங்களும் பெற்றுக்கொள்ளும். ஏன்னால் இந்த வேயை காட்டி விட்டுறது அல்லது வேலை சரியா பாணிக்க அடுத்த ஆள் ஹெல்ப் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வரக்கூடியது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதுல லேஅவுட்டுகள், இதுல டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அகாடமியால பெரும்பாலும் அனுப்புவாங்க. கிளாஸஸ் முடிஞ்ச பின்னால அதுகளுக்கு இன்ஷா அல்லாஹ் தகுதியானாக்கள், தெரிஞ்சாக்கள் என்று சொல்லத்தை விட தகுதியானாக்கள் அவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அஹ், அது ஸ்ரீலங்கா வைக்கலாம், தமிழ் பேசும் உலகத்துல எந்த மூல முடுக்குலையும் நீங்க அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. ஹைர். ஆகவே உங்களுக்கும் ஓகே. அப்படியான கண்டக்டர் இருந்தால் நீங்களும் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம், அனுப்பி வைக்கலாம். இதுதான் இன்றைய விஷயங்கள். இது அல்லாம உங்களுக்கு என்று சொல்லி வாட்ஸ்அப் குரூப்னு திறந்துக்கிறாங்க, அப்படிதானே? உங்களோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உங்களை எட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு லிங்க் தந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஓகே மேலதிக சார். தகவல்கள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு பர்சனல் தேவையான விஷயங்கள் இந்த பர்சனலாக அனுப்புவாங்க. அல்லது அடுத்தது கொமனாக எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் ஆயிருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல தருவாங்க. எனவே கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பார்த்துக்கோங்க. அகாடமியில வாட்ஸ்அப் குரூப் வந்து அட்மினுக்கு மட்டும் தான் இது கொடுத்தி, முக்கியமானது மட்டும்தான் வரும். காலத்துல ஒன்று வர சான்ஸ் மிகிற, மாசத்துக்கு ஒன்று வர சான்ஸ் மிகிற, வருஷத்துக்கு 2 3 வர சான்ஸ் தான் நிற்கிற. கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம உங்கள்கிட்ட வேற கொஸ்டின் இதான் கேட்கலாம். எனக்கு இஜாதான்னு சொன்னா என்னன்னு ஒழுங்கா தெரியும் சார். ஆ, அதை பத்தி கொஞ்சம். நீங்க சொன்னீங்க இஜாசாரை சொல்லோட வந்துட்டீங்களே. ஹரி, ஓ, இஜாசா. அந்த சொல்லு. சரி, ஓகே, ப்ராப்ளம். இஜாசான்னு சொன்னா ஷோர்ட்டா சொல்றேன்டால், இஜாசாங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில குர்ஆன் ஒரு அமைப்புல ஓதப்பட்டிருக்கு, அப்படிதானே? ஓ. ஓகே, அது எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்ட சபையில குர்ஆனை ஓதி பழகினது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டி பழக்கினது ரசூலுல்லாஹ்க்கு. ரசூலா பழக்கினது யாருக்கு? சஹாபாக்களுக்கு. ஆ. சஹாபாக்கள் யாருக்கு பழக்கினாங்க? தாபீன்களுக்கு. அப்படி ஒரு 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 ஓர்டர்ல ஒரு குர்ஆன் ஓத பழக்கிற ஒரு கல்ச்சர் உண்டு ரசூலுல்லாஹ்ட சபையில, அல்லாஹ்விடமிருந்தே வந்தீங்க. அது ஓகே தானே? நாங்க ஆமா. சொல்றோம் என்றால் ரசூலுல்லாஹ் அன்றைய காலத்துல 7 அல்லது 10 மெத்தட்ல குர்ஆன சஹாபாக்களுக்கு அவங்க அவங்களோட நாடுகளினுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில ஓதி பழக்கி விட்டு அனுப்பிக்கிறான். அந்த 7 அல்லது 10 மெத்தேட்டுகளை தவிர ஏனைய ஓதல்கள் முறையற்றவை, ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவை, பிழையானவை என்கிறதுல எல்லாருக்கும் மத்தியில் உடன்பாடான கருத்துக்கள் இருக்குது. அப்ப அதுல தான் நாங்க சொல்லுவோம், ஹரம் ஷரப்ல இன்றைக்கு மக்கா மதீனால இலங்கையிலேயும் தான் பிரபல்யமாக ஓதப்பட்டு பழக்கப்பட்டு பின்பற்றப்படுகின்ற, இப்ப நாங்கெல்லாம் ஓதுறது அந்த கிராத்தான கிராத் ஹப்ஸ் என்ற அந்த கிராத்துல வழிமுறையில தான் பழகிட்டு வந்திக்கிறோம். இந்த வழிமுறையில நின்று நாங்க என்ன செய்யறோம் என்றால்
எங்கள்கிட்ட வார மாணவர்களுக்கு முழு குர்ஆனையும் அந்த அமைப்பின் பிரகாரம் அழகான முறையில நிபந்தனைகளை பின் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிற நேரம் நிறைய நிபந்தனைகள் கம்ப்ளீட்டட் ஆயிடும். சில விஷயங்கள் மாத்திரம் தான் நிற்கும். அந்த அமைப்புல குர்ஆனை நீங்க முழுமையாக எங்களுக்கு பார்த்து ஓதி காட்டினால் உங்களுக்கு நாங்க ஒரு சர்டிபிகேட் தருவோம். அந்த சர்டிபிகேட்டுக்கு பேர் தான் இஜாசா. அது எப்படி இருக்கும் என்றால் உங்களோட பெயர் இறுதியிலையும் அல்லாஹ்வுடைய பெயர் ஆரம்பத்திலையும் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு எப்படி இந்த குர்ஆனை ஓதி கொடுக்கிற இந்த சைன் லிஸ்ட் நேம் லிஸ்ட் எப்படி வந்திக்குதுங்கிற முழுமையான பேர் பட்டியலோட உங்களுக்கு நாங்கள் அந்த சர்டிபிகேட்டை ஆஃபர் பண்ணுவோம். அது அர்த்தம் என்னென்றால் நீங்களும் குர்ஆன அல்லாஹ்விடமிருந்து ரசூலுல்லாஹ்க்கு வந்தது போல ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை ஓதி காட்டினது போல எங்கள்கிட்ட இருந்து அதே அமைப்புல ஒரு வழிமுறையில 7க்கு தானே 7 10 அதுல ஒரு வழிமுறையில உங்களுக்கும் ஓத தெரியும், நீங்கள் மோதி பழகி அதுல பிரசித்தி பெற்றிருக்கிறீங்க என்கிறதுக்கான சர்டிபிகேட்டாக அந்த சர்டிபிகேட்டையும் அது கூட நீங்க என்ன ஓகே செய்யலாம் சார். என்றால் நீங்களும் பல பேருக்கு எங்களோட அமைப்பை ஃபாலோ பண்ணி நாங்க உங்களுக்கு சொல்ற இந்த மன்ஹஜின் அடிப்படையில இந்த சிலபஸுக்கு கூடாக நீங்களும் அடுத்த ஆக்களை பயிற்றுவிக்கலாம். அதுக்கான ஒரு அங்கீகாரம் அடுத்த ஆக்களுக்கு முறையாக உங்களால் குர்ஆன ஓதி கொடுக்கலாம் என்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் அது. ஓகே சார். உண்மையிலே இது நல்ல பிரயோசனம் யாருக்கு என்றால் உங்களை போல மதரசாக்கள்ல இருந்து வெளியாகி வார ஆக்களுக்கு, அதுவும் குறிப்பாக லேடிஸ் என்றால் அவங்க தானே பெரும்பாலும் பிள்ளைகளோட பேசிட்டு ஸ்டார்டிங் நேசரி என்றோ ஏதோ ஒரு வகையில் குர்ஆனோட டச் ஆக போகிற பெரிய ஒரு பார்ட் செய்ய போறாக்கள் நீங்கள் தான். அந்த வகையில சொல்றோம். இப்போ விளங்கினா ஓ சார். இதுல இன்னொரு பார்ட் என்றால் இஜாஸாட இந்த ஸ்டேஜுக்கு வர நேரம் கடைசிக்கு நாங்கள் உங்களுக்கு கிளாஸஸ்ட ஹவர்ஸையும் கிளாஸஸ்ட டேஸையும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். அதுக்குரிய பேமெண்ட்டும் ஒரு சின்ன ஒரு கணக்கு கொண்டு உங்களுக்கு அதிகரிக்கும். அது உங்களோட லெவலை பொறுத்து நீங்கள் அட்வான்ஸாக குயிக்காக போய்த்துட்டு பிடிச்சி கொண்டு போகணுங்கிறதுக்கான வேண்டி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஜாஸா தொடர்பாக இருந்தாலும் அதையும் சொல்லிக்கொள்கிறேன். அது அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்குமா மெசேஜ்? ஓகே சார். நல்ல வேற என்ன சரியா? இல்ல சார். ஓகே, நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.